தன்னுடைய பொறுப்பால் அனைவரையும் சொக்க வைக்கும் பூரட்டாதி நட்சத்திர நேர்களே. இப்ப நம்ம பார்க்க போறது என்ன, மீனத்துல இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்னவெல்லாம் கொடுக்க போகிறது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி குரு அப்படின்னாலே சுபத்துவம் பொருந்திய ஒரு தன்மை. அப்ப என்ன பண்ண வர, குரு சுபத்துவத்தை மட்டும்தான் கொடுக்க போறாரு. பெரிய 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 ரிலீஃப் என்னன்னா, தலைக்கு மேல இருந்த ராகு அப்பா அடின்னு கீழே இறங்கிட்டாரு. அதுவே ஒரு சூப்பரான டைம் பீரியடு. போதுண்டா சாமி, நான் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுவேன், இப்போ இங்கே இன்வெஸ்ட் பண்ணுவேனா, அதை பண்ணுவேன், நான் இதை பண்ணுவேன், என் புத்தியை ஒரு வழியில இல்லாமல் பேதலிச்சு என்னை சுற்றி 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 அடிச்சு என்னை என்ன யோசிக்கிறேன்னு எனக்கே தெரியாத மாதிரி நான் ரொம்ப நல்லவன்டான்னு என்னையே யோசிக்க வைக்கிற அளவுக்கு தலைக்கு மேலே இருந்த ராகு பண்ணிட்டார் இல்லையா. மே மாதம் அப்படியே கீழே இறங்கி 12ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த இடத்துல தான் இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, 12ஆம் இடத்திற்கு திரும்ப ராகு போகிறார். அங்கேருந்து 4ஆம் இடத்திற்கு இந்த தடவை குருவுடைய பார்வை. குரு வந்து போய் உட்கார போகிறார். ராசிநாதன் 4இல் அமர்தல் அப்படின்றது நிறைய இடமாற்றத்தை கொடுக்க போகிறது. நிறைய கல்வி கற்பது, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படின்றதெல்லாம், நிறைய உடைமைகள் வாங்குறது எல்லாமே 4ஆம் இடம். நிறைய சொத்து சேர்த்தெல்லாம் 4ஆம் இடம். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடத்திற்கு பார்வை அப்படின்றது கிடைக்க போகுது. ஸோ இங்கே உட்காந்து என்ன, கும்பத்தை பார்க்க போறாரு, திரும்ப 8ஆம் இடத்தை பார்க்க போறாரு, 10ஆம் இடத்தை பார்க்க போறாரு. இந்த இடங்கள் எல்லாம் இயங்க போகிறது. அப்போ 8ஆம் இடம் அப்படின்னா என்ன, திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. என்ன மேடம் சொல்றீங்க, ஆல்ரெடி 7.5 சனியில் உட்காந்துருக்கோம், ஒண்ணுமே பண்ணாது உங்களை. குருவோட வீட்டில் வந்து சனி உட்காந்துருக்கிறார் இல்லையா. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து இந்த நட்சத்திரமே குருவோட நட்சத்திரம். சூப்பராக இருக்குது. உங்கள் வீட்டில் வந்து சனி உட்காந்துருக்காரு, நம்மளே சொந்த வீட்டு ஓனரு, நம்ம போய் வருத்தப்படலாமா? அதனால் மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய குரு பெயர்ச்சி சூப்பரான டைம் பீரியடை கிரியேட் பண்ணி கொடுக்க போகுது. திடீர் அதிர்ஷ்டத்தை கிரியேட் பண்ணி கொடுக்க போகிறது. ஓகே, அடுத்து 10ஆம் இடம், தொழில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. இது வரைக்கும் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டிருந்தேன். கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க. நீங்களே இந்த வீடியோ முடிக்கும் போது அடுத்த வருஷம் சொல்வீங்க. உங்களுக்கு ஒரு என்னதான் 7.5 சனியாக இருந்தாலும் சரி, என்னதான் வந்து டைம் நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக இந்த தடவை ப்ரமோஷன் அப்படின்றது குருவின் மூலமாக பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கு. அது எந்த மாதிரியான ப்ரமோஷனாக இருக்கலாம். நீங்கள் அப்பாவாகலாம், இல்லை உங்களுக்கு கல்யாணம் நடக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு ஆஃபீஸில் வந்து ஒரு அடுத்த இது ஜாப் கொடுக்கலாம், உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுக்கலாம். நீங்கள் இந்த வேலையை விட்டு அடுத்த வேலையில் போய் அதில் ஒரு பயங்கரமான ஒரு வருமானத்தை ஈட்டலாம். ஸோ வாழ்வின் அடுத்த படிக்கு போவதற்கான தருணங்களை எல்லாம் கொடுக்க போகுது. ஏன்னா 8ஆம் இடம்னாலே திடீர் அதிர்ஷ்டம். நான் சொன்ன மாதிரி நிறைய வந்து 8ஆம் இடம் இயங்க போறனால அதன் மூலமாக அதிர்ஷ்ட காற்று உங்களை நோக்கி வீச போகிறது. முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம், டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.